15,000 ரூபாய் சம்பாத்தியத்துல 1 கோடி ரூபாய் நம்மளால சேமிக்க முடியுமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் முடியும். பட் அதுக்கான வழிமுறைகளும் தெளிவான விளக்கங்களும் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால 15,000 ரூபாய் சம்பாத்தியத்துல கூட 1 கோடி ரூபாயை சேமிச்சு வைக்க முடியும், நமக்காகவும் நம்மளுடைய குடும்பத்துக்காகவும். அது எப்படி அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கமான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ அமைய போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 50-30-20 அப்படிங்கிற ஒரு ரூல். அப்படின்னா என்ன? 50% நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், செலவழிக்கணும். 30% நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிக்கணும், 20% நம்ம முதலீடு பண்ணணும். ஸோ இதுதான் 50-30-20 அப்படிங்கிற ஒரு ரூல். ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் மக்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூலை வச்சும் எப்படி நம்மளுடைய 15,000 ரூபாய் சம்பாத்தியத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம காசு சம்பாதிக்கலாம், எப்படி நமக்கு ஹையர் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க, தெரிஞ்சுக்க போறீங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்போ நீங்க 15,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15,000த்துல இருக்கக்கூடிய 50% செலவழிச்சிருவீங்க, 30% சேமிச்சு வச்சிருவீங்க, 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த 15,000ல 20% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 rupees. 3,000 rupees மட்டும்தான் ஒரு மாசத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. இந்த காசை வச்சு நம்மளால 1 crore வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும், ப்ராஃபிட் அமைக்க முடியும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுடைய இந்த ஒரு லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் FD நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்கலாம், EPFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், Nifty 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அண்ட் மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 250. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா நமக்கு எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு ப்ராஃபிட்ல அப்படிங்கிறத தெளிவா எக்ஸல் ஷீட்டோட உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு புரியும். எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எப்படிலாம் பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஹோல்சமா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். என்னதான் நம்ம சேமிச்சு வச்சாலுமே 10% நீங்க வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா 5% வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஸோ காலம் மாற மாற இன்ஃப்ளேஷன் ரேட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து FDல போடுறீங்க அப்படின்னா FDல 6% இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ 6% இன்ட்ரெஸ்ட், ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா 6.9% இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ கார்பரேட் பாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7.50% கொடுக்குறாங்க, EPFல 8.38%, கோல்டுல 10.41% இருக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா Nifty 50 இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 10.57% கிடைக்குது. அண்ட் மிட் கேப் 100ல 14.24% வந்து கிடைக்குது. 250ல 18.10% வந்து உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15,000 சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு மாசத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 3,000 ரூபாய் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 3,000 ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஒரு 10% போடுறாங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளமும் ஜாஸ்தி ஆகும். அப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜும் ஜாஸ்தி ஆகும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேல்யூவும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த வருஷம் நீங்க வந்து 3,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளவு போடுவாங்க? 3,300 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 10% உங்களுக்கு சம்பளத்துல இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் 10% இன்க்ரீஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றக்கூடிய காசும் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வரக்கூடிய விஷயம் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சேஃபா இருக்குமா, நம்ம பணத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம இருந்ததுன்னா சந்தோஷம்பா, நம்ம வாடகை நிம்மதியா இருக்கலாம் வீட்டுல அப்படின்னு தோணுவாங்க. ஸோ அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது என்ன அப்படின்னா FD. FDல பாத்தீங்கன்னா 6.05% வந்து அவங்க கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய 3,000த்தையும் மொத்தமா 100% FDலே போட்டுட்டீங்கன்னு வச்சுக்காங்க. கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஒவ்வொரு வருஷமும் 10% உங்களுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறதை நான் மனசுல வச்சிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 10 வருஷம் கழிச்சு உங்களோட சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 15,000 வாங்கிட்டு இருக்கும்போது 10 வருஷம் கழிச்சு உங்களுடைய சம்பளம் 35,369 ரூபா இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,49,505 ரூபா இருக்கும். பட் இன்ஃப்ளேஷன் ரேட்டை நம்ம கன்சிடர் பண்றதுனால நீங்க 7 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே அந்த சமயத்துல அந்த 7 லட்சம் ரூபாயுடைய வேல்யூ 4 லட்சம் ரூபாய் தான். ஸோ FDயை பொறுத்த வரைக்கும் பணம் உங்களுக்கு பெருகுமான்னு கேட்டிங்கன்னா பெருகாது. பட் பணம் பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க FDல மட்டுமே போடலாம். பட் உங்களோட பணம் பெருகணும், நிறைய ஏர்ன் பண்ணி கொடுக்கணும், நிறைய ப்ராஃபிட் வேணும், நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா FD அதுக்கு சரியான ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ FDயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா FDல போடலாம். இப்போ நீங்க 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு 12 லட்சம் ரூபா மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு இன்ஃப்ளேஷனை கன்வெர்ட் பண்ணக்கப்புறமா இப்படி கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 33 லட்சம் ரூபாயை சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனால் 33 லட்சம் ரூபாயோட மதிப்பு 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபா தான், பாதிக்கு பாதி. அதே 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த 1 கோடி ரூபாயோட மதிப்பு அந்த டைம்ல என்ன ஆகும் 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 லட்சம் ரூபா தான் அதனுடைய மதிப்பு. 1 கோடி ரூபாய் எங்க இருக்கு, 25 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு பாத்துக்கோங்க. ஆனா இது தெரியாம மக்கள் அவங்களுடைய மிஸ்டேக்கை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பாதுகாப்பு அவங்களுக்கு தேவை அப்படிங்கறதுனால எப்படிலாம் அவங்களோட பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எப்படி மூலமா 1 கோடி ரூபாய் கிடைச்சாலுமே ஆனா அப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு அந்த 1 கோடி ரூபாயோட மதிப்பு 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கோல்டுல மொத்த பணத்தையும் போடலாம். பிகாஸ் கோல்ட்ல பாத்தீங்கன்னா 10.41% அவங்க கொடுக்குறாங்க. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போடுறோம் அப்படின்னா 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 100% 3000 ரூபாயை நான் போடுறேன். அப்போ என்ன ஆகுது, 10 வருஷம் கழிச்சு நீங்க 9.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய பிரைஸுக்கு அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் ரூபாய்க்கு தான் வேல்யூ. அண்ட் இதுவே 20 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்குள்ள வேல்யூக்கு அது ஜஸ்ட் 18 lakhs கிட்ட தான் இருக்கு. 18 lakhs சொல்ல முடியாது, more or less 19 lakhs கிட்ட வந்துருச்சு. 50 லட்சம் ரூபாய் மதிப்பு 19 லட்சம் ரூபாய் தான். இப்போ 30 வருஷம் கழிச்சு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 2 கோடி ரூபாய் கோல்டுல போடுறது மூலமா உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அதுவே நீங்க பெரிய அமௌண்ட் தான், பட் 25 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 years டிஃபரன்ஸ்ல பார்க்கும்போது 1 கோடி ரூபாய், 5 வருஷத்துல 1 கோடி ரூபாய் லாபம். பட் நீங்க 25 வருஷம் காத்திருந்தாதான் உங்களுடைய அமௌண்ட் வந்து 1 கோடி ரூபாயே ஆகும். பட் இன்னும் ஒரு 5 வருஷம் காத்திருந்தீங்க, 30 வருஷம் வரைக்கும் காத்திருந்தீங்க அப்படின்னா 25 வருஷத்துல 1 கோடியா இருக்கக்கூடிய அமௌண்ட் 30 வருஷத்துல 2 கோடியா இருக்கு. ஆனா அதே மாதிரி அந்த 25 வருஷத்துல உங்களுடைய டுடே பிரைஸ்க்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 30 லட்சம் ரூபாய். 1 கோடி ரூபாவுடைய வேல்யூ இப்போ 30 லட்சம் ரூபாய். அண்ட் நீங்க 30 வருஷம் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சொன்ன மாதிரி 2 crores வந்து உங்களுடைய அமௌண்ட், பட் அதனுடைய வேல்யூ 47 lakhs. ஓகே, கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா எந்த வருஷத்துல நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், இன்ஃப்ளேஷன் ரேட்டோட நம்ம அக்செப்ட் பண்ணி உள்ள பார்க்கும்போது இன்னைக்கு உள்ள மதிப்பு எவ்வளவு வேல்யூ அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 100% அதிலே நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸினுடைய ஷேர்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதில் போட்டால் அஃப்கோர்ஸ் நமக்கான ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா டாப் 50ல் இருக்கும்போது அவ்வளோ மோசமாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது இல்லையா. ஸோ அதனால நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து 100% என்கிட்ட இருக்கக்கூடிய 3000 பணத்தையும் போட்டுன்னு வச்சுக்கோங்க. கோல்டுக்கும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கும் பாருங்க டிஃப்ரென்ஸு. கோல்டில் போட்டிங்கன்னா 10.41%, இதுவே நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போட்டிங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்க அப்படின்னா 10.57%. அந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இல்லாத காரணத்தினால கோல்டுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி நான் காமிச்சனோ அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லயே நீங்க போடுறது மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பாருங்களேன், 25 வருஷத்துல இருக்கும்போது 1 கோடி ரூபாய் கிடைக்குது. அது உங்களுடைய டுடேஸ் பிரைஸ்ல 31 லட்சம் ரூபாய். நெக்ஸ்ட் மொத்த அமௌண்ட்டும் நம்ம அங்க போடாம நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல வந்து ஒரு 50% போடுறேன், மிட் கேப் 100ல வந்து ஒரு 50% போடுறேன். அண்ட் இது ரெண்டுத்துலையும் போகும்போது அப்போ 3000 ரூபாய் அப்படிங்கிறது 1500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி நான் போடுறேன். அப்படி போட்டு பார்க்கும்போது 25 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1.4 crores கிட்டத்தட்ட 25 வருஷம் முடிவில் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும். ஒன்றுமே கிடையாது, அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் பாதி பாதியாக ஸ்பிளிட் பண்ணி போடுறேன். ஒரே இடத்துல போடுறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன, பிரித்து போடுறது மூலியமா எவ்வளோ ஜாஸ்தியான ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஸோ அப்படி போகும்போது 1.4 crores கிட்ட கிடைக்குது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூவில் அந்த பணத்தினுடைய வேல்யூ 40 லட்சம் ரூபா. அவ்வளோ மோசம் கிடையாது. பட் இது 20 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் அது 6 crores தான் இருக்கு. ஸோ இந்த 50% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்பிளிட் பண்ணி எப்போ உங்களுக்கு ஃபைனலாக 1 கோடி ரூபா கிடைக்கும், அதுவும் இன்னைக்குள்ள மதிப்புக்குன்னு பார்க்கும்போது 35 வருஷம் நீங்கள் போட்டுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் 1 கோடி ரூபா கிடைக்கும். பேங்க்ல 6.2 கோடி ரூபா இருக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்குள்ள ப்ரைஸுக்கு அது 1 crore தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 50-50 நிஃப்டிலையும் மிட் கேப்லையும் போட்டோம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து ஒரு 1/3, மிட் கேப் 100ல ஒரு 1/3, ஸ்மால் கேப் 250ல ஒரு 1/3. ஸோ அந்த மாதிரி பிரித்து போடுறோம். ஸோ 33%, ஸ்மால் கேப் 250ல மட்டும் நான் 34 போடுறேன். காரணம் என்னன்னா இல்லை இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, 18.10%. ஸோ அதனால நான் வந்து 34% போடுறேன். 3000 இப்படி நான் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ 25 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா 25 வருஷத்துலேயே உங்களுக்கு கிடைச்சிருது. ஆனால் இதுவே நீங்கள் 20 வருஷம் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓகே 82 lakhs இருக்குது, நியர்லி 1 crore. நாட் பேட் ஆக்சுவலி 20 வருஷத்தில். அப்படி 20 வருஷத்துல நீங்கள் வந்து 82 லட்சம் ரூபா சம்பாதிச்சாலுமே
இன்னைக்குள்ள பிரைஸ் வேல்யூ 31 லட்சம் தான். 2 crores நீங்க வந்து 25 வருஷம் கழிச்சு சம்பாதிச்சாலுமே கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் தான் இன்னைக்குள்ள மதிப்பு. இது அவ்வளவு மோசம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ பார்க்கும்போது இருக்கிறதுலே இது கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன, ஹை ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் ஷீட் மூலமா உங்களுக்கு கண்கூடா கிடைச்சிருச்சு. ஸோ எப்போதுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே கொண்டு போய் உங்களுடைய அமௌண்ட்டை லம்சமா போட்டுடாதீங்க. பிரிச்சு போடுறதன் மூலமா உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். பட் இந்த லாஸ்டா சொன்ன இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ், ஸ்மால் கேப், மிட் கேப் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. பிகாஸ் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கும்போது நம்மளால அப்படியே 100% சேஃபா இருக்கணும் இருக்காது. ஸோ எந்த இடத்துல ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும் அந்த இடத்துல தான் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன் பிரிச்சு போடுங்கன்னு சொல்லி. சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகாது. பட் கொஞ்சம் பரவாயில்லப்பா நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன்னு நீங்க முன் வந்து உள்ள போடுறீங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுவும் எப்போ நீங்க லாங் பீரியட் வெயிட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான ஹை ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 15,000 ரூபாய் சம்பாதியத்துல கூட நம்மளால 1 கோடி ரூபாய் கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஹை ரிட்டர்ன்ஸ் நம்மளால எடுக்க முடியும் வித்தின் 25-30 இயர்ஸ்க்குள்ள. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும்ல. ஸோ எல்லாருக்கும் 15,000 என்னடா பண்றது, 15,000 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய 3,000 மட்டும் பிரிச்சு போட்டு நான் சொன்ன மாதிரி இப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிறத விட ஜாஸ்தியான ஹை ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் 10% உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை போனீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் 30% வந்து ஹை கூட அவங்க கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணமும் ஜாஸ்தியாகும். அப்படி பார்க்கும்போது இன்னும் ஜாஸ்தியாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்னும் ஜாஸ்தியாகவே உங்களுக்கான ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக, அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளும் எங்ககிட்ட இருக்கு. அப்கோர்ஸ் ஃபார்மிங் பண்றீங்க அப்படின்னா ஃபார்மிங் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே எங்ககிட்ட நிறைய கோர்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க போய் லோன் வாங்குறது, யார் அப்ரோச் பண்றது, இந்த பிசினஸ்லாம் ஃபர்ஸ்ட் லோன் கொடுப்பாங்களா, சப்சிடி ஏதாவது இருக்கா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். எங்ககிட்ட எக்கச்சக்கமான மென்டாஸ் இருக்காங்க, நிறைய கோர்சஸ் இருக்குங்க, 1100க்கும் மேல கோர்சஸ் இருக்கு. அவ்வளோ பிசினஸ் பண்றதுக்கான ஐடியாஸ் எங்ககிட்ட இருக்கு. நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும், நீங்க நினைக்கிறத விட ஒரு பெரிய தொழிலதிபரா மாறலாம். பட் அதுக்கு ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க.